உடனே ராஜாக்கு என்ன, அப்போ அவங்களுடைய புரிதல் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அவங்களுடைய புரிதலை ஒரே வரியில சொல்லுங்க. அவங்க என்ன நம்பிட்டு இருக்காங்க? கடவுள் மனிதனுக்குள்ள வாழ முடியாதுன்னு அவன் ஸ்ட்ராங்கா என்ன பண்றாங்க. அதனாலதான் மாமிசத்துல தேவர் வாழ்றது இல்லை அப்படிங்கிறான். நம் தேவன் யாரு? இஸ்ரவேலின் தேவன். நான் உங்கள் மத்தியில வாழ ஆசைப்படுற நம் தேவன் இஸ்ரவேலின் தேவனே என்ன பண்றாரு? இஸ்ரவேலுடைய மத்தியில சஞ்சரிப்ப இப்ப 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 நமக்குள்ள நமக்கு என்ன நடந்துச்சு? விசுவாசிகளாகிய நமக்கு என்ன நடந்திருக்கு? தேவனுடைய ஆவியானவர் எங்க இருக்காரு? எடுங்க, ரோமர் எடுங்க, அந்த வசனத்தை கரெக்டா எடுங்க பார்ப்போம். எங்க இருக்கு? சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படி பரிசுத்தாவியானவர் எங்க வாழ்றாராம்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக மகளே. 8:11 ரோமர் 8:11. அன்றியும் மைக்ல வாசிமா. அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறதுனாலே பரிசுத்த ஆவியானவர் எங்க வாசம் பண்றாராம்? நமக்குள்ள வாசம் பண்றாரு. இப்போ கல்தேயர்கள் எதனால செத்தாங்க? உடனே என்ன பண்றாரு ராஜா? கோபம் கொண்டு, அதுக்கு அடுத்த 4-5 வசனம் பாத்தீங்கன்னா, ராஜாவினுடைய கட்டளை பிறந்த உடனே கொலை செய்வதற்கு யார் கிளம்பிட்டா? ஒரு தளபதி, ஒரு சேவகன் கிளம்பிட்டான். அந்த வசனம் படிங்க, 2வது அதிகாரத்துல பாருங்க. கட்டளை பிறந்த உடனே யார் கிளம்பிடுவா? இப்ப பாருங்களேன், ஒரு பக்கம் கொலை பண்றதுக்கு ஆள் என்ன பண்ணியாச்சு. இந்த மரணம் எதனால் நடக்குது? கரெக்டா சொல்லுங்க. இந்த ஞானிகள் எதனால் செத்தார்கள்? எதனால் செத்தார்கள்? எதனால் இந்த மரணம் உண்டாயிற்று? ஜீவனுள்ள தேவன் மனிதனோடு சஞ்சரிப்பார் அப்படிங்கிற வெளிச்சம் என்ன பண்ணல, உள்ள போல. அவனுடைய புரிதல் என்னவா இருக்கு? தேவன் மனிதனோடு சஞ்சரிக்க முடியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால என்ன பண்றான்? மரணம் வந்த பொழுது அவன்கிட்ட என்ன இல்ல, பதில் இல்ல. இப்ப தானியேலுக்கோ என்ன வெளிச்சம் இருக்குது? தானியேல் என்ன பண்றாப்ல? கொலை பண்ண ஒருத்தன் வந்திருக்கான். எதுக்கு கொலை பண்ண வந்த முதல்ல சொல்லத அப்படின்னு தானியேல் கேட்கிறாப்ல. அவனே கொல்ல வந்திருக்கான். கொல்ல வந்தவன்ட்டு போய் இவர் என்ன பண்றாரு? சொல்லு, கதையை சொல்லி முதல்ல சொல்லு. எதுக்காக கொல்ல வந்த? கொஞ்சம் அமைதியாரு. தானியேல் என்ன பண்றாரு? ஏன் தானியேலால இப்படி பேச முடியுது? ஏன்னா உம்முடைய வெளிச்சம் எனக்குள்ளே போன பொழுது எனக்கு என்ன உண்டாயிற்று? ஞானம், புத்தி, அறிவு, பலன் எல்லாம். அதனாலதான் நான் என்ன பண்ணணும்? வேதத்தை படிக்கணும். அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு என்ன நடக்குமா? இப்ப தானியேல் என்ன பண்றாரு? தானியேல் கேட்கிறாரு. நமக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். தானியேல் கேட்டுட்டு, தானியேலுக்கு என்ன வெளிச்சம் இருந்தது? தேவன் பதில் சொல்லுவார் அப்படிங்கிற வெளிச்சம் இருந்தது. தேவன் கைவிட மாட்டார் அப்படிங்கிற வெளிச்சம் இருந்தது. எனக்கு ஒண்ணுன்னா தேவன் வந்து நிப்பார் அப்படிங்கிற வெளிச்சம் இருந்தது. இது இருந்ததுனாலே என்ன உண்டாயிற்று? தேவன் அவனோடு, தானியேலோடு பதிலை பேசுறார். இப்போ நல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாகணும்னா உங்களுடைய மாம்சத்துல என்ன வேலை பார்க்கணும்? சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். ஒரு எண்ணம் உண்டாகணும். எண்ணம் எப்படி மூளையில உண்டாகுது? எப்படி உண்டாகுது?
பாக்குறோம். கண்ணுல பாக்குறதே இப்படி வச்சுக்கலாமே, நீங்க கண்ணுல பாக்குறதே உங்க மூளைக்கு எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது? எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது? எது டிரான்ஸ்பர் பண்ணுது? என்ன டிரான்ஸ்பர் பண்ணுது? யோசித்து பார்த்திருக்கீங்களா? தேவனுடைய படைப்பினுடைய மகத்துவத்தை நாம் படிக்கும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எப்படி சார் டிரான்ஸ்பர் ஆகுது? இப்படி யோசித்து பாருங்க. ஒரு இலை வெளிச்சத்தை உள்வாங்கி அது சத்தா உள்ள மாத்துதான். வெளிச்சம் எப்படி திருப்பி அங்க உள்ள சத்தா மாறுது? இல்ல, பூமியில இருக்கிற தண்ணி இளநீல எப்படி இடிக்குது? யாரையும் யோசித்து பார்த்திருக்கீங்களா? நிச்சயமா யோசித்து பார்த்திருக்கியாமா? பூமியில உள்ள தண்ணி, பூமியில இருந்து டக்குன்னு தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்க. அது பேர் என்ன தண்ணி? அது என்ன தண்ணி? இப்ப இங்க மரத்துக்கு கீழே தண்ணி கிடக்குன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு டம்ளர் எடுத்து குடிச்ச முடியுமா? நான் இப்ப தம்பிட்ட சொல்லணும், கிதியோன் நாங்க கீழே வேர்ல கொஞ்சம் தண்ணி இருக்கு, டம்ளர்ல எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு குடிக்க முடியுமா? அதை யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஆனா அந்த தண்ணி தான் என்ன ஆகுது? இளநீல 80 ரூபா. ஏய், என் வீட்டு பக்கத்துல இருந்து சகதி தானே இது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கேட்கறது இல்ல. சகதிக்கும் இளநிக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்னது? நடுவில் நிற்கிறது என்னது? தேவனுடைய படைப்பு இல்ல, அந்த பியூட்டியை பாருங்க. இப்போ நமக்கு ஒரு காட்சி மூளைக்குள்ள காட்சியா தெரியுது, நடுவுல எங்க போகுது? ஒயர் போதா? என்ன போகுது? நடுவில் போகுது? காட்சி எப்படி உள்ள போகுது? யாராவது டக்குன்னு பதில் சொல்லுங்க. எப்படிப்பா போகுது? சயின்ஸ் படிக்கிறீங்கல்ல ஸ்கூல்ல, அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் சயின்ஸ் இல்லையா? இப்போ நான் என்னுடைய மனைவியுடைய மூக்க பிடிச்சி கிள்ளுறேன்னு வச்சுக்கோங்க. மூக்கு தான் கிள்றான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு எங்க போகுது?